அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு சொல்கிறதா, இல்லை என் பாசத்துக்குரிய தமிழ் மக்களே அப்படின்னு சொல்கிறதா, இல்லை என் பரிதாபத்திற்குரிய தமிழ் மக்களே அப்படின்னு சொல்கிறதா. நல்ல சாராயம்தான் விற்கிது டாஸ்மாகில், குடிச்சா ஒன்றும் ஆகிறதில்ல. டாஸ்மாகில் சாராயம் குடிச்சு அவனா செத்து போனான் அப்படின்னு தகவல் வருதா? இல்லை. இந்த மாதிரி கள்ளச்சாராயம் குடித்து செத்து போயிடுவீங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் நல்ல சாராயத்தை டாஸ்மாகில் விற்கிறாங்க. அதுக்கு எதிர்ப்பாக நிறைய குரல்கள் எழுந்தாலும் இந்த மாதிரி மரணங்கள் ஏற்படாது. என்னத்தான் நாம் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் நல்ல சாராயம் இருக்கும் பொழுதே கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அதனால் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், கள்ளச்சாராயம் குடிப்பதும் தவறு, கள்ளச்சாராயம் காய்ச்சுவதும் தவறு. அரசாங்கமே நல்ல சாராயத்தை விற்கிறது இந்தியா முழுக்க. குஜராத் என்கின்ற மாநிலத்தை தவிர, பீகார் என்கின்ற மாநிலத்தை தவிர அனைத்து மாநிலத்திலும் சாராய கடைகள் இருக்கிறது. ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாராய கடைகள் இருப்பது போல் பல பேர் பேசுகிறார்கள். எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறது. எல்லா மாநிலங்களிலும் அல்ல, எல்லா நாடுகளிலும் இருக்கிறது. இருந்தாலும் இந்த கள்ளச்சாராய சாவுகள் ஏற்படும் என்பதற்காகத்தான் நல்ல சாராயம் என்கின்ற பெயரிலே கடைகளை விற்று அரசாங்கமே அதை நடத்துகிறது. சில இடங்களில், சில மாநிலங்களில் தனியார்களுக்கும் அதை கொடுக்கிறது. இருந்தும் இந்த சாராயம் குடிப்பது என்பது நல்ல சாராயமாக இருந்தாலும் சரி, கள்ளச்சாராயமாக இருந்தாலும் சரி, அது பேரை பாருங்கள், கள்ளச்சாராயம். இப்போ கள்ளச்சாராயம் குடித்து இறந்து விட்டார்கள், அப்போ நல்ல சாராயம் குடித்தால் இறக்க மாட்டார்கள். இப்போ டாஸ்மாகில் இருப்பதெல்லாம் நல்ல சாராயம். சாராயம் குடிப்பது தவறென்று இல்லை. சாராயம் குடித்து விட்டு, அது நல்ல சாராயமாக இருந்தாலும் சரி, கள்ளச்சாராயமாக இருந்தாலும் சரி, சாராயம் குடித்து விட்டு வாகனம் ஓட்டுவது தவறு. சாராயம் குடித்து விட்டு நடந்து போனால் காவல்துறையினர் ஒன்றும் செய்வதில்லை. ஆனால் வாகனம் ஓட்டும் பொழுது அவர்களை பிடிக்கிறார்கள். ஏன் பிடிக்கிறார்கள்? சாராயம் குடித்து விட்டு போதையில் வாகனம் ஓட்டும் பொழுது மற்றவர்கள் மீது அந்த வாகனத்தை மோதி உயிரிழப்புகளோ அல்லது காயங்களோ விபத்துகளோ ஏற்படக்கூடாது என்பதற்காக சாராயம் குடித்து விட்டு வாகனம் ஓட்டக்கூடாது என்று சொல்கிறார்கள். ஆனால் நடந்து போகாதீர்கள் என்று சொல்கிறார்களா? சொல்வதில்லை. சாராயம் குடித்து விட்டு ரோட்டிலே படுத்து கொண்டிருந்தாலும் யாரும் ஒன்றும் சொல்வதில்லை. கள்ளச்சாராயம் என்பது தடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பல மாநிலங்களில், எனக்கு தெரிந்து இந்தியாவில் 2 மாநிலங்களை தவிர எல்லா மாநிலங்களிலும் சாராய கடைகள் இருக்கிறது. இதை குடித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எல்லா மாநிலங்களிலும் இந்த கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட மரணங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். இதைத்தான் நான் சொல்லுகிறேன். கள்ளச்சாராயம் குடித்து இறந்து வருகிறார்கள். அதை உடனே நமக்கு பத்திரிகையில் செய்தியாக வந்து விடுகிறது, தொலைக்காட்சியில் செய்தியாக வந்து விடுகிறது, நாம் படம் பார்க்கிறோம். ஆனால் கள்ள உணவுகள் என்று ஒன்று இருக்கிறது. நல்ல உணவுகள், கள்ள உணவுகள். அந்த கள்ள உணவுகள் என்பது இந்த பரோட்டா, பர்கர், பிஸா இவைகளெல்லாம் இருக்கிறது அல்லவா? இவைகளெல்லாம் கள்ள உணவுகள். கள்ளச்சாராயம் உடனே சாவடிக்கிறது, கள்ள உணவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக சாவடிக்கிறது, வேறொன்றுமே இல்லை. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், நல்லவையாக இருந்தால், அது சாராயமாக இருந்தாலும் சரி, உணவுகளாக இருந்தாலும் சரி, சாராயம் உடலுக்கு கெடுதல் தான். ஆனால் நல்ல உணவுகள் உடலுக்கு நன்மை பயக்குகிறது. அதனால் என்னுடைய வேண்டுகோள் என்பது, சாராயம் எவரும் குடிக்காதீர்கள். சாராயம் குடிப்பது நாட்டுக்கும் கேடு, வீட்டுக்கும் கேடு. குறிப்பாக கள்ளச்சாராயத்தையோ அல்லது கள்ளச்சந்தையில் விற்கப்படக்கூடிய வேறு எந்தவித சாராய வகைகளையோ குடிப்பது தவறு. அப்படி குடித்தால் உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. வாழ வேண்டிய வயதில் நாம் மரணித்து விடுகிறோம். இதையெல்லாம் என்னை போல் இதுவரை ஒரு 1000 பேர் பேசியிருப்பார்கள். ஆனாலும் குடிப்பவர்கள் கேட்பார்களா என்றால்
நிச்சயமாக கேட்க மாட்டார்கள் என்கின்ற கருத்து என் ஆழ்மனதில் ஊன்றி போய் தான் இதை நான் பேசுகிறேன். ஊதுற சங்க ஊதி வைப்பான், கேட்குறவங்க அதில் கேட்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நாமளும் கொஞ்சம் ஊதி வைப்போம். கள்ளச்சாராயம் குடிக்கிறது தப்புன்னு யார் காதில் கேட்குதோ அவங்க கேட்டுட்டு திருந்துறவங்க திருந்தட்டும், திருந்தாதவங்களை பற்றி நம்ம கவலைப்பட முடியாது. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதனால் அந்த உயிரிழந்த அந்த குடும்பங்கள் எவ்வளவு வேதனைப்படும், அது இறந்து போன குடும்பங்களுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு வருங்கால பாதிப்புகள் ஏற்படும். சமூகம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மனித சமூகம் இதை உணர்ந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் ஒரு விழிப்புணர்வுகளை நாம் ஏற்படுத்த வேண்டும். சாராயத்தில் மட்டுமல்ல, புகையிலையில் மட்டுமல்ல, உணவுகளில் மட்டுமல்ல, கலாச்சாரத்தில் மட்டுமல்ல, பண்பாட்டில் மட்டுமல்ல, எந்த இடத்திலும் இந்த கள்ள என்கின்ற இந்த தவறான முறைகள் வந்துவிடக்கூடாது என்பதில் நாம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். நன்றி.